செடியில் வந்து பூக்கெல்லாம் வந்து சொத்தை விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சொத்தை விழுந்ததுன்னா வந்து பூ நமக்கு வந்து அதிகமாக வராது. அதுக்காக வந்து நம்ம பூ மருந்து அடித்தோம்னா பூ வந்து அதிகமாக தெளிவாக இருக்கும். செடியில் எந்த அளவுக்கு குறைபாடு இருக்கா அதை பார்த்துட்டு செம்பேன் விழுந்திருக்கா, சொத்தை விழுந்திருக்கா, செடியில் என்ன மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்தடிப்பாங்க. இதில் வந்து நோய் குறைஞ்சிருக்கா இல்லையா, நாங்கள் மருந்தடிச்சதுக்கு உண்டான எஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு மறுபடியும் அப்புறம் 2-3 நாள் கழிச்சு பார்த்துட்டு குறையல அப்படின்னா மறுபடியும் வேற மெடிசன் ஏதாவது எடுப்பாங்க. அதே மாதிரி இதில் வந்து இப்போ செடியில் வந்து ஒரு நோய் இருக்குன்னு வச்சுங்களேன், ரொம்ப நமக்கு ஃபோர்ஸாக அடிச்சா தான் அது கிளியர் ஆகும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோர்ஸாக வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் ஒவ்வொரு டோஸ் இருக்கும். ஒரே மருந்து வந்து இன்னைக்கு ஒரு 40 ml கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்ப அதிகமாகவும் கொடுக்குற மாதிரி இருக்கும், கம்மியாகவும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு ஒரு சைடு அடிக்கணும்னா 2 பேர் தேவைங்க. எல்லா பக்கம் அடிக்கணும்னா அந்த சைடு 2 பேர், இந்த சைடு 2 பேர், 4 பேர் வேணும். 2 மணி நேரம் ஆகும். மருந்து அடிக்கிறதுக்கு இப்போ நாங்கள் ஒரு பேரல் அடிச்சோம்னா 100 ரூபானா இப்போ 400 500 சம்பளம் போடுவார் மருந்து அடிக்கிறதுக்கு. பூ போடுக்கிறதுக்குன்னா 1:30 காலையில் 7 1:30 வரைக்கும் 200 ரூபாய் அந்த மாதிரி.